ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவும் சேர்த்து ஒரு லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு முருகனுக்கு படிங்க. உங்களுக்கு வேலையும் ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே சமயம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டத்தையும் அவருக்கு நம்ம பிரசாதமாக வச்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தினை மாவு எடுத்துக்கலாம். இதை இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். பெரும்பாலான சூப்பர் மார்க்கெட்டில் இது கிடைக்கிது. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நான் தேன் ஊற்றிட்டேன். தேன் ஊற்றும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் மட்டும் ஊற்றி அதை லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப ஊற்றிட வேணாம். தேனை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மாவோட எல்லா பக்கமும் தேன் நல்லா படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதை கையில் எடுத்து இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா அது நல்லா பிடிக்க வரணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேன் கலந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிடிச்சி அதை ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் பிடிச்சி பால் மாதிரி உருட்டி அதை லட்டு ஆக்கிடலாம். அவ்வளோதாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இனி முருகனுக்கு படைச்சிட வேண்டியதான். இது குயிக்கான ஸ்வீட் மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட். ஏன்னா வெறும் தேனும் தினைமாவும் மட்டும்தான் நம்ம இதில் கலந்துருக்கோம். இல்லை வெறும் தேன் மட்டும் தான் கலந்துருக்கனால இதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை டக்குன்னு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் மெனக்கிடவும் தேவையில்லை. அதே சமயம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாகவும் இது இருக்கும். இந்த வீடியோவை சஷ்டிக்கு என்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.